ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். இது வார்ட்ரோப் செட்டப்பாக எனக்கு வேண்டாம் சார், எனக்கு இங்கே ஜஸ்ட் ஸ்டடி டேபிளாகவும் தெரியணும், அது போக பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சரில் எனக்கு இங்கே கம்ப்யூட்டர் செட்டப்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா பார்ட்டிஷன்ஸ் உள்ள இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாக பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கொடுத்துருக்கோம். இங்கே ட்ராஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பட் இதில் சுவிச்சஸ் இருந்தனால என்ன பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் இங்கே மட்டும் ஸ்பேஸ் கட் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி புக் ஷெல்ஃப் மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான். அதே மாதிரி கீழே பாட்டம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் அதே தான். ஷீட்டு பார்த்தீங்கன்னா இப்பவும் சொல்கிறேன் நல்லாவே வெயிட்டு தாங்கும். நீங்கள் வெயிட்டு தாங்காமலாம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம், நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும், நல்லாவே இருக்குது. சிஸ்டம் டேபிளுக்கு கரெக்டான ஒரு லுக்கும் இந்த பெட்ரூமுக்கு கொடுக்குது. மேலே ஏசி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோக்கு கீழே இது ஒரு யூனிக் டிசைன்னே சொல்லலாம். அடுத்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னா பால்கனியில் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சிங்க் வச்சுருந்தாங்க. சிங்க்கு கீழே க்ளோஸ் பண்ணி அது போக பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனலில் மிரர் வச்சு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதென்னா வெளியிருந்து வந்து ஏதாவது நீட்டாக இருக்க யூனிக்காக தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் சிட்டிங் டேபிள் பாட்டமு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணோம்னா நம்ம A1 இன்டீரியரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர்ஸோட எல்லாத்தோட நம்பரும் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு பண்ணோன்னா ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக விசிட்டிங் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.